உங்களோட கண்ணு முன்னாலே உங்களோட வாழ்க்கை சுக்கு நூறா உடைஞ்சு போற மாதிரி என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்களோட டைம், உங்களோட எஃபோர்ட், உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே போட்டுட்டீங்க. பட் லாஸ்ட். உங்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எபிசோட நீங்க முழுவதுமா லிசன் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்டோட ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைத்திருங்க. அந்த பையனோட பேர் அர்ஜுன். அவனுக்கு பட்டம் விடுறது அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும். அந்த பட்டம் விடும்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தையும் மறந்துடுவான். அவனோட கண் ஒன்லி அந்த பட்டத்து மேலே மட்டும்தான் இருக்கும். அந்த லெவலில் பட்டம் விடுறதுல அவனுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும். ஒவ்வொரு நாளும் சாயங்காலமும் தன்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளியில் அந்த பட்டத்தை தூக்கிட்டு ஓடுவான். எப்போதுமே ரெட் கலரில் தான் வச்சுருப்பான் ஒரு பட்டத்தை. அந்த பட்டத்தை தூக்கிட்டு காலில் எந்த செருப்பு கூட போட மாட்டான். சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த பட்டம் பறக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த பட்டத்தை ரொம்ப உயரமாக பறக்க வைக்கணும். எல்லார் பட்டத்தை விட தன்னோட பட்டம் ரொம்ப உயரமாக பறக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்காக ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் என்ன பண்ணுவான்னா, தன்னோட பட்டத்தை தூக்கிட்டு அந்த திறந்த வெளியில் ஓடுவான். எப்படி அந்த விண்டு, அந்த காற்று எப்படி அடிக்குது, அந்த நேரத்தில் எப்படி பட்டம் விடணும், எப்படி அந்த பட்டம் விடக்கூடிய நூலை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் ப்ராக்டிஸ் பண்ண நிறையா விஷயங்களை கற்றுக்கிறான். அவன் எதிர்பார்த்த ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நல்லா அருமையான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. அந்த காற்று அப்படிங்கிறது அவன் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சரியாக இருந்தது. அந்த மேகம் எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது. சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை தூக்கிட்டு ஓடுறான் திறந்த வெளியில். அவன் நினச்ச மாதிரி அந்த சிவப்பு கலர் பட்டம் பறக்குது, உயர பறந்துக்கிட்டே இருக்குது. அவன் நினச்ச லெவலில் மிகப்பெரிய உயரத்தை அது அடைஞ்சிருச்சு. எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாரு, அந்த ரெட்டு பட்டம் எவ்வளோ உயரம் பறக்குது, கிட்டத்தட்ட வானத்தையே தொற்றுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மொமெண்ட்டை தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு சந்தோஷம் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் சந்தோஷம். ஆனால் அது சடனாக டோட்டலாகவே எல்லாமே மாறிடுச்சு. திடீர்னு அந்த காற்று கொஞ்சம் மாற்றி அடிச்சிருச்சு. அதனால் அவன் பட்டம் விட்டுருந்த அந்த கயிறு அதிர்ந்துருச்சு. அந்த பட்டம் அவன் கண்ட்ரோலில் இருந்து எங்கேயோ பறந்து போயிருச்சு. அவன் கண்ணு முன்னாலே அவனோட ஆசை ஒரு நிமிஷம் கூட சரியாக நிலைக்கல. அவன் பட்ட அந்த கஷ்டம் எல்லாம் போய் கடைசி அந்த பட்டம் அருந்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த அருந்து போன கயத்தை பார்த்துக்கிட்டு தன்னோட கண் நிறையா கண்ணீர் நிறைஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்துட்டான். இதை எல்லாத்தையும் அவங்க அப்பா அவங்களோட வீட்டு ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு, அவர் பொறுமையாக இறங்கி பார்த்துட்டு, ஏன்டா என்ன ஆச்சு, எதுக்கு உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்னோட பட்டம் போயிருச்சுப்பா, அது என்னை விட்டு போயிருச்சு, கஷ்டப்பட்டு விட்டேன், அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பட்டம் தானே போச்சு, அதுக்கு எதுக்கு அழுகுற அப்படின்னா, நான் உயரமாக விட்டுருந்தேன், அது இப்போ போயிருச்சே அப்படின்னு சொல்லும்போது, உயரமாக ஆல்ரெடி இவங்கள கற்றுக்கிட்டடா, நூம அந்த பட்டம் போனா என்ன, இன்னொரு பட்டத்தை வச்சு நீ உயர போட வேண்டியதானே, ஆல்ரெடி நீனா எப்படி இப்போ உயரமாக பட்டம் விடணும்னு கற்றுக்கிட்டல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை அப்போ தான் அவளுக்கு நினைவு வருது. ஆமாம், நம்ம ஆல்ரெடி உயரமாக பறக்க வைக்கிறதான் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மறுபடியும் என்ன பண்ணுறான், ஒரு பட்டத்தை அழகாக செஞ்சு இந்த தடவை நேற்று கட்டினதை விட நல்லா கட்டணும்னு சொல்லி சிறப்பாக கட்டுறான். அதே மாதிரி காற்று எல்லாம் கரெக்டாக இருக்குது, வானம் நல்லா கிளியராக இருக்குது. நல்லா டைட்டாக கட்டிட்டு அவன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் கொண்டாந்து இறக்குறான். இந்த டைம் அவன் பறக்க விடுறான். அது நேற்று பறந்த பட்டத்தை விட இந்த இடம் மறுபடியும் உயரமாக பறக்குது. இந்த நேரம் அவன் உணர்ந்தது ஒன்றே ஒன்று தான், சுற்றியை எல்லாருமே மறுபடியும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு விஷயம், நம்ம மறுபடியும் பட்டத்தை விட கற்றுக்கிட்டோம், மீண்டும் நம்ம விட்ட பட்டத்தை விட உயரமாக விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் இந்த லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இப்படி தான் எங்கேயாவது உடஞ்சி போயிடும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். எல்லா பிளானும் போட்டிருப்போம், கடைசி ஃபெயில் ஆயிரும். என்னமோ ஆகிக்கிட்டு இருக்கும், எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மூமெண்ட்ஸ், அந்த பிரேக்கனான எல்லா மூமெண்ட்டுமே எண்டு கிடையாது, அது ஒரு பிகினிங். ஏன்னா எல்லா மூமெண்ட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு பிகினிங்காக தான் இருக்குமே தவிர எண்டாக இருக்காது. அந்த நேரத்தில் உங்கள் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து லெசன் கற்றுக்கிட்டு புதுசாக ஒரு பிளான் போடணும். இந்த வானம் அப்படிங்கிறது பட்டத்துக்கானது கிடையாது. இந்த வானம்ங்கிறது எது, உயர பறக்கிறதுக்கு எவன் கற்றுக்கிடுறானோ அவனுக்கு தான் இந்த வானமானது. அதனால் ஒருவேளை நீங்கள் போடுற பிளானு இல்லை எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணிவிட்டு மீண்டும் உயர பறக்கிறதுக்கு மிக ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு நேரத்துலையும்
நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவ்வளோ நேரம் கற்றுக்கிட்ட நீங்கள் லெசன் வேறு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்கள் கண்ணு முன்னாலே உங்களோட லைஃப் இல்லை உங்களோட ட்ரீம் இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கிவ் அப் பண்ணாதீங்க. உடனே அந்த உடைஞ்சு போன இடத்துலேருந்து மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிங்க. ஏன்னா கம்பேக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் குவைட். ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறத விட திரும்ப கம்பேக் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து மீண்டும் என்னோட எழுத்தில் வந்து கம்பேக் கொடுத்துருக்கிறேன். என்னோட அடுத்த புத்தகம் தி எக்கோ ஆஃப் செகண்ட் சான்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. உங்களோட லைஃப்க்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்போதுமே வந்து நீங்கள் எப்படி கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு லெசன் எல்லா பிரேக்கிங் மூமெண்ட்டுமே வந்து ஒரு லெசன் தானே தவிர ஒரு எண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நன்றி.